ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரலி டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனுங்க நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இன்னும் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. then இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 7 of Wands, okay. Chariot. 2 of Pentacles. Justice. 6 of Cups. Wheel of Fortune. 4 of Swords. Death. Strength. 9 of Wands. Queen of Cups. Sun. Okay. Sun. So bottom of the deck, Page of Pentacles. Yes. Okay. Experiencing, plunging to the forest, illusion, transformation, receptivity, fighting, sharing, lovers, friendliness, laziness, comparison, outsider. Morality. Okay, thank you so much universe, thank you so much. தென் இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட்டாக நம்ம எடுத்துக்கோங்க. நான் ஃபீமேல்னால மேலே பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக கமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ எனக்கு இந்த போஸ்டோட கரண்ட் பார்க்குற டைம் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டு கரண்ட்லி நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. இவர்கிட்ட கால் வர்றதுக்கோ, மெசேஜ் வர்றதுக்கோ, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதோ கரண்ட் இவர் ரெடி இல்லை. ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அந்த போஸ்டருக்கு ஆக்சுவலி அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இல்லை நம்ம சொல்லலாம். அதுக்கான ஒரு ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷனும் அதுக்கான ஒரு டைமும் இது இல்லை. ஆக்சுவலி இந்த பர்சன் கரண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பர்சன் கரண்டி இவர் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாரு. ஓகே, மேபி இந்த பர்சன் நீங்கள் கரண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் கோயிலுக்கே போகாத ஒரு பர்சனாக இருந்தாங்க. அப்படியே ஒரு கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி கரண்டி இவர் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து யூனிவர்ஸ் என்னோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணால் கொள்ளலாம். இந்த ஒரு தாட்லேயே கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கார். இவருக்கு ஆக்சுவலி ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கட்டும். மேபி தெய்வத்தை நம்பக்கூடிய ஒரு போஸ்ட்னா இருக்கலாம். எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் தெய்வம் சரி பண்ணி கொடுக்கும். ஒரு ஹோப் அவருக்கு உண்டு, ட்ரஸ்ட்டும் உண்டு. ஓகே, கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா இவரால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பல டைம் இந்த ஒரு பர்சன் உங்களையும் இந்த ஒரு பர்சன் வேறு யாரையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மேபி இந்த பர்சனோட மேபி மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனோட மதரையும் உங்களே கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களையும் அந்த ஒரு பர்சனோட ஒய்ஃபை கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் இவர் ஸ்டார்டிங்லேருந்து இவர் ஒரு கம்பேரிசன் எழுதி நின்றுட்டு உண்டு.
ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனா சொல்லப்போ உங்ககிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குது? உங்கள சூஸ் பண்ணா அவருக்கு என்ன பெனிஃபிட்டு? ஸோ அதே மாரி அந்த சிச்சுவேஷன சூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட்டு? யார் இப்போ இம்பார்ட்டன்ட்? யாருக்கு நான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு கம்பேரிசன் எனக்குள்ள இவர் நின்னுட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகே. ഓക്കെ ദെൻ എന്നതാ ഇവർ ഒരു കമ്പാരിസൺ എഴുതിട്ട് നിന്നാലുമേ ഇതൊരു പേഴ്സൺ ആക്ച്വലി മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട് ഇവർ മേ ബി ரெண்டு சுச்சுவேஷன் சொல்லும்போது இவர் அதர் சுச்சுவேஷன் கூட இவர் எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகிட்டில்ல பட் இவர் உங்கள் கூட எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகிട്ടുണ്ട് ஓகே அப்படி இல்லை அப்படின்னா இவர் கூட நீங்கள் எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகிട്ടുണ്ട് என்ன சொல்கிறது இவர் கூட நீங்கள் எமோஷ்னலி அட்டாச்ட் ஆன மாதிரி இவர் வேறு யார் இவர்கிட்ட அட்டாச்ட் ஆகிட்டில்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்லப்போனால் நீங்கள் இவரை ஸ்நேகிச்ச மாதிரியும் நீங்கள் இவரை கேர் பண்ண மாதிரியும் லவ் பண்ண மாதிரியும் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியும் இவருக்காக இவருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு டைம் இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் கொடுத்துட்டில்ல நீங்கள் பயங்கரமாக எமோஷ்னலி அட்டாச்ட் ஆகிട്ടുണ്ട് பட் இந்த ஒரு பர்சன் கம்பாரிசன் இடத்துல நின்றுட்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவர் லேசினஸ் காட்டிட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உங்களை சூஸ் பண்ணுற பட்சத்தில் இல்லைங்க உங்களை ஓகே பண்ணுற பட்சத்தில் பல சுச்சுவேஷன் பல ட்ராமாஸ் பல ப்ராப்ளம்ஸ் ஓவர்டேக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரலாம் பட் இந்த ஒரு பர்சன் பக்கா லேசி அது ஸ்கீம் டைம் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன் ஆகும் என்ன சொல்கிறது இவருக்கு மனசில் ஆகிட்டு இவர் எப்படி உங்களையும் அவங்களே கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் கொடுத்த ஒரு கேர் லவ் டைம் இவருக்காக யாரும் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை இவருக்கு லைஃப்பில் சம்திங் ஸ்பெஷல் ஆகும் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் கிஃப்ட் ஆகும் டைமண்ட் ஆகும் இவருக்கு நல்லாவே தெரியும் பட் இவருக்கு லைஃப்பில் உங்களை கொண்டு வரதுக்கோ இல்லைங்க ஸ்டே பண்ணி வைக்க ரெடி இல்லை ஆக்சுவலி லேசினஸ் காட்டிட்டு இவர் ஆக்சுவலி பக்கம் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம் என்ன சொல்கிறது நமக்கு ஒரு சொசைட்டியில் சில பர்சன்ஸ் நமக்கு பார்த்தா தெரியும் இப்போது நம்ம ரோட்டில் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ரோட்டில் இஷ்யூ நடக்குது அப்படின்னா சிலவங்க வந்து அதை நின்று அதில் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க சிலவங்க அதை நின்று பார்ப்பாங்க சிலவங்க என்ன சொல்கிறது பிடிச்சி இழுப்பாங்க பட் ஒரு சில பர்சன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது யாரை வேணாலும் மாறி மாறி சண்டை போடட்டும் மாறி வெட்டி குதி சாகட்டும் ஐ டோன்ட் கேர் இது நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதி தூங்கினா போதுன்னு ஒரு தாட் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை கூட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கிறீங்க ஆக்சுவலி ஓகே என்ன வேணாலும் நடக்கட்டும் பட் எனக்கு நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியோ இல்லைங்க எனக்கு நேம் டேமேஜ் ஆகிற மாதிரியோ இல்லைங்க சொசைட்டியில் 4 பேரை எதுக்குற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வரக்கூடாதுன்னு டீல் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அடுத்தவங்க கிட்ட போய் நின்று தலை கூடிறதுக்கோ இல்லைங்க அடுத்தவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கோ ஐ எம் ரெடி இல்லை ஓகே இவர் ஆக்சுவலி லேசினஸ் காட்டிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப்பில் இவர் ப்ராக்டிக்கலாக ஒரு போஸ்ட்னால இவர் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் மேபி இவருக்கு லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது பல பேர் கூட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இதெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டுண்டு அது சேம் டைம் இவர் இன்னும் லேசினஸ் காட்டுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது நீங்கள் இங்கே ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்டு ஓகே நீங்கள் எங்கே போக போகிறீங்க நீங்கள் அங்கே நிற்க போகிறீங்க எப்போ நமக்கு தோணுது அப்போ பார்த்துக்கலாம் அது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்டக் ஆகட்டும் டெத் ஆகட்டும் உனக்கு போக விருப்பம் இருந்தீங்க நீ நிற்க விருப்பம் இருந்தீங்க இல்லை இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு ஓகே இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 6 months இருக்கலாம் 6 weeks இருக்கலாம் 6 days இருக்கலாம் 1 yearக்கு மேலே இருக்கலாம் பட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுன்னா ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆனது ஜூன் மந்தாக இருக்கலாம் ஓகே பட் என்னதான் ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஹார்ட் டு ஹார்ட் மைண்ட் டு மைண்ட் கனெக்டட் ஆகும் சோ கனெக்ஷன் மாதிரி நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது ஓகே பட் நமக்கு இங்கே டெத்துன்னு சொல்லும்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம் எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங் இல்லைங்க ஒரு டீப் கனெக்ஷன் எனக்கு இவங்க கூட ஃபீல் ஆகுது நானும் அவனும் ஜென்மமாக கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் ஆகுது இப்படி ஒரு என்ன சொல்கிறது எல்லா விதத்துலேயும் பெட்டரான ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டு யூனிவர்ஸ் சுத்தமாக ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனை இல்லைங்க என்னோட லவ்வுக்கு தகுதியே இல்லாத ஒரு பர்சனை லைஃப்பில் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு உங்களுக்கும் வருத்தம் உண்டு வலி உண்டு ஏன்னா இவனுக்காகவும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காகவும் யாரை எதுக்குறதுக்கும் எந்த சுச்சுவேஷன் ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் ஐஎம் ரெடி நீங்கள் நின்றுட்டு விட்டுட்டு அப்படின்னா இவங்க பக்கா ப்ராக்டிக்கல் ஓகே ஒழிச்சு ஓடிட்டு உண்டு ஓகே உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு அதனால் உங்களுக்கு பெயினும் வந்துட்டு உண்டு
இவனுக்காக நான் யாரை வேணாலும் இழக்கிறதுக்கோ இல்லைங்க என்ன சுச்சுவேஷன் எதை இழக்கிறதுக்கும் நான் ரெடியாக நிற்கிறேன். ஓகே. பட்டு இவன் இவன் எனக்காக எதை இழக்கிறதுக்கும் ரெடியாக இல்லை. இவன் ஒழிச்சு விட்றான், இவன் வந்து எஸ்கேப் ஆகுறான். அந்த ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் நீங்கள் பல டைம் நீங்கள் காண்டாக்டில் இருக்கும்போது நீங்கள் இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுறதும் அட்டாச் ஆகுறதும் எனக்கு எதுவும் உங்க கூட ஸ்பெஷலாக ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகுது, ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, நேரான ஜென்மமாக கனெக்டான ஒரு ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறது, என்னோட ஹார்ட் டப் டப் டப்னு சவுண்டு கேட்குது. எனி டைம் உன்னை பற்றி உன்னோட நேம் என் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. உன்னை பற்றி நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை பற்றி மெமரிஸில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னதோ எனக்கு உங்க கூட பேசும்போது கனெக்டில் இருக்கும்போது நான் என்னையே மறந்து ஹாப்பியாக இருக்கேன்னு ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் இவங்கிட்ட. அத்தனை தூரம் இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது உங்களுக்கு எமோஷ்னலி ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ரெடி. அட் த சேம் டைம் மேபி இந்த ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கலாம். இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் நம்ம காண்டாக்டில் இருக்கலாம், கம்யூனிகேஷனில் இருக்கலாம், நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்டை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த உலகத்தில் இல்லை. உள்ளதுலேயே பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான். நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம். எனக்கும் வந்து மிஸ் பண்ணும்போது எனக்கும் ஏதோ ஒரு பெயின் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் ஃப்ரெண்டுன்னு இவரை சொன்னாலும் மேபி ஒரு சில ஃப்ரெண்டாக இருந்தீங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போன ஆட்களாக இருக்கலாம். ஓகே. ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் ஃப்ரெண்டை தாண்டி ரெண்டு பேருக்கும் வேறு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. எமோஷ்னலி ரெண்டு பேரும் அத்தனை மாத்திரம் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ்னால இவர் நம்ம நல்லா ஃப்ரெண்டாக இருக்கலாம் மேபி ஒரு சிலவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் என்னவோ இவரோட கேரக்டர்ஸ்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு டெத்துன்னு சொல்லும்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். நமக்கு டெத்துன்னு சொல்லும்போது ரிலேஷன்ஷிப் அதனால டெத் ஆகி போயிட்டுன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக கரண்ட் சுச்சுவேஷன் நடந்திருக்கு. கரண்ட் நீங்கள் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு. ஏன் அப்படின்னா உனக்காக மேபி என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே லைஃப்பில் கோல்ஸ் இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும், ஃபேமிலிஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பட் இவருக்காக எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண இந்த ஒரு லவ், இந்த ஒரு ஸ்நேகத்துக்காக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா இவர் உங்களுக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி இல்லை. ஓகே. உங்களுக்கு மனசில் ஆகிட்டோட கடைசி வரைக்கும் இவன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டிட்டு ஒரு கட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பை இவன் ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பாருங்க இவனுக்கு ரிலேஷன்ஷிப்பை எஃபர்ட் கொடுக்குறதுக்கும் இல்லைங்க 4 பேரை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, சுத்த ஒரு டம்பி பீஸ். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுது, வேஸ்ட்டு நம்ம சொல்லுவோம்ல. என்ன தான் கடைசி வரல இவனுக்காக கடைசி வரைக்கும் இவனுக்காக ராமருக்காக சீதா தேவி காத்திருந்து கதை மாதிரி என் கையில் லாஸ்ட்டாக ஆகி போயிடும். ஏன்னா மேபி நீங்கள் தோணிக்கணும் உனக்காக எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் நீ எனக்காக எந்த எஃபோர்ட் கொடுக்குறதுக்கோ எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கோ ஆக்ஷன் எடுக்க ரெடி இல்லாத ஒரு பட்சத்தில் நான் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டே பண்ணி நிற்கணும்? எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கரண்டில் நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே. இவரை பிடிச்சி நீங்கள் ப்ளாக் பண்ணி வச்சுட்டு. இவன் எல்லாம் காண்டாக்டில் இருக்கும்போது இவன் திருந்தலாம். சரி ஒன்று ஒரு ப்ளாக் பண்ணி வச்சாலும் இவன் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பானா இல்லைங்க நமக்காக இது எஃபோர்ட் கொடுக்காதுனா பார்க்கலாம். அந்த ஒரு தாட்டில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்துடுவோம். உங்கள் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு. ஒரு டைம் நீங்கள் ரொம்ப எமோஷனல் நீங்கள் அட்டாச் ஆகிட்டு அப்படின்னா கரண்ட் நீங்கள் டிடாச் ஆகிட்டு. ஏன்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் கைடாக இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது நடக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். ஏன்னா உங்களோட தோட்ஸ் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீ லேசினஸ் காட்டிகிட்டு இருக்க. உனக்காக நான் எடுத்ததும் விழிச்சது தான் மிச்சமே தவிர நான் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ் இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் காண்டாக்டில் இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இல்லை, நோ காண்டாக்டில் போனாலும் அது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது சந்தோஷமோ இல்லைங்க ஒரு பிரைட்னஸோ ஏதாவது மேஜிக்கலோ மிராக்கிளோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ நடக்காதான்னு ஒரு தாட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பிடிச்சி ப்ளாக் பண்ணி வச்சுட்டு. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னைட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி ரெஸ்னைட் ஆகும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் எடுத்த விஷயங்களே ஸ்டக் ஆகும். மேபி அது நீங்களும் வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கலாம். ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு டெத் ஆகிட்டு பட் ஃபாஸ்ட்டில் எடுத்த விஷயங்கள் நீங்களும் ஸ்டக் ஆகிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட்டில் எழுதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு லெசன் தான். இந்த ஒரு பர்சன் உங்களை இப்படியெல்லாம் பண்ண போய் நீங்கள் சேஞ்ச் ஆனீங்க.
உங்கள் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப எமோஷனல் நீங்கள் அட்டாச் ஆகிட்டு அப்படின்னா கரெக்ட்லி நீங்கள் அந்த மாதிரி இல்லையே டிடாச் ஆகிட்டு. அப்போ இவர் இப்படி பண்ண போயிட்டு நீங்கள் சேஞ்ச் ஆனீங்க. ஸோ நமக்கு லைஃப்பில் நடக்கிற எல்லாமே நமக்கு லெசன் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் கொடுத்த லெசன்னால நீங்கள் ஹீல் ஆகிட்டு அட் த சேம் டைம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ ஃபாஷனில் எடுத்த விஷயங்களை பேசிட்டு ஒரு காரியமும் இல்லை. அதை ரிலீஸ் பண்ணுங்கள், அதை மறந்துடுங்க. அதை மறக்கக்கூடிய ஒரு டைமில் அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகணும்னு ஐடியாஸ் உள்ளவங்க ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு மறந்துடுங்க. ஓகே, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஹைடிங் ஆகும். நார்மலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே ஹைடிங் ஆகும். ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணுறதுக்கோ நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ ரெடி இல்லை. அதனால இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட்டில் வந்தால் ஃப்ரெண்டாவா இருந்தால் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருப்பான். அதை தாண்டி உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம். ஏன்னா இவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. 4 பேர்கிட்ட போய் குனிஞ்சு நிற்கிறதுக்கும் 4 பேர் கேட்குற ஆன்சருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் இவர் ரெடி இல்லை. ஓகே, ஸோ அதனால் இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் டோட்டலி ஹைடிங் ஆகும், ஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, இந்த ஒரு தோட்டத்தை கரண்ட் சுச்சுவேஷன் நிற்கிறார் ஓப்பனாக சொல்லப்போ. அதே சேம் டைம் இவர் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு. ஓகே, இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் இவர் படுற கஷ்டமும் வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓகே, என்ன சொல்லுது, நான் ஒரு டைலாக் உண்டு. அது டைலாக் எனக்கு கரெக்டாக டைமிங்கில் எனக்கு ஞாபகம் வரல. நான் கஷ்டப்படணும், நான் சாப்பிடணும், சாப்பிடாம போகிறணும், நான் பிச்சை எடுக்கிறேனோ எடுக்காமல் போகிறனோ உனக்கு அது தெரிய வேண்டாம். ஓகே, அதான் நீ என்ன அதான் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போச்சு இல்லை. ஓகே, நான் இனி எப்படி என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நீ ஏற்றது மாதிரி வரலல்ல, நீ என்னோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ வரல, நீ என்ன புரிஞ்சுக்கல. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகியாச்சுல, டெத் ஆகிதாவே இருக்கட்டும். ஓகே, இனி நான் என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கேன், என் லைஃப்பில் நெக்ஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி சொல்லிட்டு கரண்ட்லி இந்த ஓப்பனாக சொல்ல போனால் கரண்ட்லி இது ஒரு போஸ்ட் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இந்த ஒரு பர்சன் அடிக்கடி உங்களை பிளாக்ல போட்டு ஒரு கேரக்டராக இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இவரை பிளாக்ல போட்டிருக்கலாம் மேபி. அப்போ பிளாக்ல போட்டால் அது எத்தனை மாத்திரம் வலிக்கும், அது எத்தனை மாத்திரம் பெயினை கொடுக்கும், இல்லைங்க எமோஷ்னலி ஒருத்தவங்களுக்கு டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கலைங்க, அது எத்தனை மாத்திரம் பெயினாக இருக்கும். அந்த ஒரு கஷ்டத்தை இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம சொல்ல இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் உண்மையான விஷயம். பட் இவர் ஓப்பனாக சொல்லப்போகிற கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தனை மாத்திரம் நீங்கள் பெயின் அனுபவிச்சிங்க அத்தனை மாத்திரம் பெயின் இவரும் அனுபவிச்சுட்ருக்காரு. உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். சம்டைம் மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, இவருக்கு சைடு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நடந்துட்டு இருக்குது. கரண்ட் இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இவருக்கு லைஃப்பில் டெஸ்டினி ஆகும். இந்த ஒரு இது உங்களை ஆட்டோமேட்டிக்காக இவர் உங்களை மீட் பண்ணிட்டு இல்லை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டது. அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் மறந்து களையவும் முடியல, விட்டு வைக்கவும் முடியல, நஷ்டப்படுத்தி களையவும் முடியல. ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஓகே, இவர் ஓப்பனாக சொல்ல போனால் இவர் ஹார்ட்டு கூட மைண்டு கூட ஃபைட்டிங்கில் இருக்கார் நம்ம சொல்லலாம். இவர் எத்தனை தூரம் உங்களை வேண்டாம் இக்னோர் பண்ணாலும் என்ன சொல்லுது மறுபடியும் இவர் ஓவர் திங்கிங் தான் பண்ணிட்டுருக்காரே தவிர மறுபடியும் ஸ்நேக கூட்டிகிட்டே இருக்கிறத விட குறைஞ்சிடல. ஏன்னா சோல் கனெக்ஷன் சொல்லும்போது வெளியில் நீங்களும் அவங்களும் செப்பரேட் ஆகிறதுக்கோ இல்லைங்க எத்தனை சுச்சுவேஷன் வந்தாலும் சோல் லெவலில் இவருக்கு உங்கள் மேலே எங்கேருந்து பாஸ் ஆகிறோன்னே தெரியாது. மிஞ்சி போனால் இவரோட கோவம் எல்லாம் ஒரு 1 month இருக்கலாம். ஓகே, மறுபடியும் இவர் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அத்தனை தூரம் ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது இவருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி லைஃப்பில் இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, நான் இவளை பார்க்குறது வரைக்கும் என் லைஃப் ஓஹோன்னு போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக போயிட்டு இருந்தேன், அடிபொலியாக போயிட்டு இருந்துச்சு, நான் நினைக்கிற மாதிரி காரியம் நடந்துச்சு, நான் நினைக்கிற மாதிரி சில விஷயங்களை சாதிச்சேன், என் லைஃப்பில் க்ரோ பண்ணேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், கொடி கட்டி பறந்தேன். பட் இன்றைக்கி இவன் என் லைஃப்பில் என்ட்ரானோ அன்னைக்கு நான் நானாக இல்லை, நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே தொங்குற மாதிரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரியும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரவும் முடியல, ஸ்டே பண்ணி நிற்கவும் முடியல. டோட்டலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இவரை நினைக்கிற விஷயம் என்றைக்குமே என் லைஃப்பில் வந்தாலும் அன்லேருந்து லைஃபே வந்து ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆகி போச்சு, செதஞ்சு போச்சு, நான் நானாகவே இல்லை, என் லைஃப்பில் நான் ஏதாவது கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் போல் கரண்ட் சுச்சுவேஷனில். மேபி இவளுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் துரோகம் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, அதுக்காக வலியின் வேதனை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பார்க்குற வரைக்கும் என் லைஃப் சூப்பராக இருந்துச்சு, அடிபொலியாக இருந்துச்சு. ஓகே,
பட் இவன் என் லைஃப்பில் வந்துட்டு போன பிறகு நானாக இல்லை, நான் நினைக்கிற மாதிரி காரியம் நடக்க மாட்டேங்குது, எதுவுமே என் லைஃப்பில் நல்லாவே இல்லை. இந்த ஒரு தாட்லேயே கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபீல் பண்ணி இவர் அதை கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன்ல, இவருக்கு இந்த லைஃப்பை விட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆக முடியலை நம்ம சொல்லலாம். இவருக்கு இது கனெக்ஷன் டெஸ்டினி ஆகும். ஓகே, அதனால தான் இவரால் மறக்க முடியல நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் என்ன தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணதுக்கு லேசினஸ் காட்டினாலும் இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எத்தனை பேருக்கு கூட்டத்தில் இருந்தாலும் இவர் கரண்ட்லி உங்களை மிஸ் பண்ணுறாரு. ஓகே, என்ன தான் இவர் உங்களை பிளாக்கில் போட்டிருக்கலாம், பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம், ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவர் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போனாலோ இல்லைங்க ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு மேரேஜுக்கோ இவர் போனால் உடனே இவருக்கு மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் தான். இந்த இடத்துல ஒன்று இவன் வந்துட்டீங்க ஹாப்பியாக இருந்திருப்பில்ல, இந்த இடத்துல இருந்தீங்க நான் சந்தோஷமாக இருந்திருப்பில்ல, இந்த ஒரு தாட்டை இவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இவர் ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் ஆகும். அதான் நான் சொன்னேன் இல்லை, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணதுக்கோ எஃபர்ட் கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. காரணம் எனக்கு அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கோயிலாக போகிறது, ப்ரேயர் பண்ணுறது எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டோம். நான் கேவலே போய்ட்டதுக்கோ 4 பேருக்கு மட்டும் குனிஞ்சிருக்கிறது எனக்கு எதிர்த்து உங்கள் 2 பேருக்கும் சேர முடியலுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் எஃபோர்ட் கொடுக்காம இவர் ஏதாவது பண்ணதாக இருந்துக்கு அது யூனிவர்ஸ் பண்ணட்டும். என் லைஃப்பில் இது வந்து சேரணும் விதி இருந்துக்கு அது யூனிவர்ஸ் பார்த்துக்கட்டும். பட் நான் யாருக்கு முன்னாடி குனிஞ்சு நிற்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு கேட்குற ஆன்சருக்கு கொஸ்டின் சொல்கிறதுக்கும் நான் ரெடி இல்லை. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ரெடி இல்லைங்க ஒரு தாட்டில் இவர் இருக்கார். ரிலேஷன்ஸ் தான். அதே சேம் டைம் உங்களை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் சீன் செக் பண்ணி பார்க்கலாம், மெமரிஸ் ஆஃப் லவ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்ஸ்லாம் திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் 24/7 உங்களை திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த நல்ல நல்ல மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணுறது, அதை நினச்சி சிரிக்கிறது, அதை நினச்சி முன்னோட்டு போகிறது, உங்களுக்காக ஏங்கிட்டு தான் இருக்காங்க ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா இவருக்கு இந்த ஏக்கம் அவ்வளோவா சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு கேரக்டரில் இவர் கிடையாது. இவர் யாருக்காகவும் ஏங்குற ஒரு கேரக்டர்லாம் கிடையாது. கரணி நீங்களும் இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு கரணி நீங்கள் அவைலபிள் இல்லை. இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு கரண்டி உங்களை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆக்சுவலி இவர் மனசில் இருக்கிற விஷயம் அந்த சைடு கேட்டு க்ளோஸ் ஆகியாக இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் நீங்கள் அட்டாச்ட் ஆகிருந்தீங்க. முன்னாடி நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருந்தீங்க, லவ்வபுளாக இருந்தீங்க, இவரை கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. கரண்ட் நீங்கள் அது எதுவுமே பண்ணலை. அப்போ இவர் மனசில் இருக்கிற விஷயம் அந்த சைடு கேட்டு க்ளோஸாக இருக்குது. இனி நம்ம அங்கே போனாலும் நம்ம நேம் டேமேஜ் ஆகி போகும். இனி நம்ம அங்கே போனோம் அப்புறம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இனி இவங்க நம்ம நம்ப போகிறதே கிடையாது. நம்மளோட வேலையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போல். கடைசி வரைக்கும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காடிட்டு இருந்ததும் ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்டாக கொண்டு போகிறது அவங்களுக்கு நல்லா மனசில் இருக்கும். அதனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கேட்டு க்ளோஸ் ஆகும். இனி நமக்கு அங்கே வேல்யூ இருக்கா இல்லையானே தெரியலை. ஓகே, அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் என்ன சொல்கிறது, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும் ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நேற்று வரைக்கும் ஒர்க் பண்ணல, லேசினஸ் காட்டிட்டு இருந்தார் அப்படின்னா கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹாப்பினஸ் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு பிரைட்னஸ் வேணும். இது வரைக்கும் நானும் பட்ட கஷ்டம்லாம் போதும். இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான சைடெல்லாம் போதும். இனி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ வேணும், சந்தோஷம் வேணும். கரண்ட் சுச்சுவேஷன் ப்ரேயர் பண்ணுறாரு, நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் நடந்து யூனிவர்ஸ் என்னையும் அப்படியே சேர்த்து வச்சா கொள்ளலான்னு ஒரு தாட்டில் கரண்ட் சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா நான் கேவலப்பட மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன். பட் யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கல் பண்ணி ஒன்று சேர்த்து வைக்கட்டும். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் பட் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் வழியும் வேகனையுமே கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு இப்போ மனசில் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவர் ஒரு டைமில் நீங்கள் எமோஷனலி நீங்கள் அட்டாச்சாக இருக்கும்போது இவர் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்கலாம், லேசினஸ் காலிட்டு கொடுக்க கம்பாரிசன் எழுதி நின்றுட்டு அப்படின்னா இவருக்கு இப்போ நீங்கள் எத்தனை மாத்திரம் ஹோட் ஆகிருப்பீங்கன்னு ஒரு பெயின் இவருக்கு மனசில். ஏன்னா இவர் அதே பெயின் இப்போ கடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் பிளாக்கில் போயிட்டீங்கன்னு சொல்லும்போது இனி கிடைக்குமா கிடைக்காதா, சரியாகுமா சரியாகாது, ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டா இல்லையா, இது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் கரெக்டாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, பட் நமக்கு கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ரீபார்ட் உண்டு. நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டாக வந்துட்டு கரண்ட்லி இந்த ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு டெத்தாக இருக்கட்டும், இது உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாக்கி கொடுக்கறதுக்காக வந்து ஒரு செப்பரேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட்லி இவரை சேசிங் பண்ண போகாதுங்க, சரியா? இவருக்கு உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாகுது. நமக்கு இருந்தாலும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கரெக்டாக வந்துட்டு நமக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெகட்டிவாக போயிட்டுருக்கு, நான் எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னா ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு சன் கார்டாக வந்திருக்குது. ஸோ சன் கார்டு வந்து நமக்கு பயங்கர பாசிட்டிவாக உங்களுக்கு ஆட் ஆகும்.
பட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கனால கரண்ட்லி இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது கர்மாவாகும். நமக்கு டைம் எடுத்துக்கும், குறைச்சி நமக்கு டைம் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல, உங்கள் 2 பேருக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவருக்கு சொசைட்டிக்கு முன்னாடியே 4 பேருக்கு முன்னாடியும் இவர் குனிஞ்சு நிற்கிறதுக்கு ரெடி இல்லை. இவர் டோட்லி எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிട്ടുണ്ട്. நானும் அவளும் செய்யணும் விதி இதுன்னு நீ ஏன் சேர்த்து வச்சுக்கோ, ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி என் லைஃப்பில் கொண்டு வா, நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும் ஒரு தோட்டில் தான் கடந்து போயிட்டுருக்காரு. இதுதான் உண்மையான எனர்ஜிஸ் கூட. இத்தனை பேருக்கு ரெஸ்பெக்ட் ஆகிட்டு எனக்கு தெரியல. பட் இது ரிலேஷன்ஷிப் ரீபர்த் உண்டு. அது நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவர் ஷோர் இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்து கொண்டு வரது நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. மற்றபடி நீங்கள் டீல் பண்ணுற போது ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ரெடி இல்லை. ஆக்ஷனுக்காக நமக்கு வந்துட்டு இவருக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு டைம்ல ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த மூமெண்ட்ஸ் மைண்டில் வருது. நான் அப்படியெல்லாம் ஹர்ட் ஆக்குறேன், இவன் இப்படிலாம் ஹர்ட் ஆக்குனாலே அந்த பாஷல் நடந்த விஷயங்கள் வரக்கூடிய ஒரு டைமில் வேண்டாம் எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், இந்த ஒரு சுச்சுவேஷனாக கடந்து போயிட்டுருக்காரு. இதான் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட காரணம் என்னாச்சு. பட் இவர் நல்லா ஸ்டக் ஆகிட்டு இவருக்கு இலூஷன் மாதிரி ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. வெளியே வர முடியாத மாதிரியும் வெளியே குதிக்க முடியாத மாதிரியும் ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர், நமக்கு டிவைன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டுக்கு வந்திருக்கு. டிவைன் டைமில் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு சரியாக அது வரைக்கும் நீங்களும் அவங்களும் ரிலேஷன்ஷிப் ஒரு டார்க் சைடு தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த்து கன்ஃபார்ம். ஓகே, அது வேனோட கையில் தான் இருக்குது. ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், திங்க் பாசிட்டிவ். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 555 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். 555 நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னாலே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். டைம் எடுத்துக்கும் நமக்கு, சரியா? அதுதான் நமக்கு கார்ட்லேயே நமக்கு அதுதான் புரியுது. தென் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு அதான் சொல்லுது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், நமக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா இவர் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் தெய்வத்தை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். நானும் அவங்களும் சேர்ந்து விதி இருந்தீங்க. யூனிவர்ஸ் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை சேர்த்து வைக்கட்டும். இதுதான் இவரோட எனர்ஜிஸும் கூட. ஓகே, ஸோ நமக்கு ரீபர்த் உண்டு. ஸோ திங்க் பாசிட்டிவ், சரியா? இனி நமக்கு இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 24 இம்பார்ட்டன்ட், 22 important, 57 important, 37 important, 40 important, 19 important, 28 important, 50 important, 25 important. Okay. தென் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 1 கிடையாது, 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 important, 8 important, 9 important, 10 important, 13 important, 19 important, 11 important, is 20 important. இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.